அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் அனைவர்களுக்கும் ஜெம் டிவி நிர்வாகத்தின் சார்பாக ரம்ஜான் ஈதுல் ஃபித்ர் ஈஹி திருநாளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹு சுபஹானஹு தஆலா இந்த ரம்ஜான் பண்டிகை என்கிற ஈஹி திருநாளின் பொருட்டினால் நம் வாழ்வு சிறக்கட்டும், நம் வாழ்வில் ஒற்றுமை பிறக்கட்டும், இனி வரும் காலம் நம் அனைவருக்கும் பொன்னானதாக அமையட்டும் என்று வாழ்த்தி துஆ செய்த வண்ணமாக எனது உரையை துவங்குகிறேன். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, அல்லாஹ் கடமையாக விதித்தவைகளில் 5, இந்த 5 கடமைகளை எந்த ஒரு மனிதன் ஏற்று அந்த கடமைகளை மனம் வந்து மன நிறைவோடு எந்த ஒரு மனிதன் செய்கிறார்களோ அந்த மனிதன்தான் உண்மையான ஈமான் உள்ளவனாகவும் இஸ்லாமியனாகவும் இருக்க முடியும். முதன்மையாக கலிமா சொல்லி இறைவனை மன நிறைவோடு ஏற்றுக்கொள்கிற ஒரு நல்லடியானாக இருப்பது. இரண்டாவதாக இறைவன் விதித்த கடமையான தொழுகையை இறைவனுக்காக வேண்டி தொழுகுவது. மூன்றாவதாக இந்த ரமலானுடைய காலத்திலே நோன்பு பிடிப்பது. நோன்பு என்பது இறைவனுக்காக வேண்டி பசித்திருந்து தாகித்திருந்து தன் ஆசைகளை உள்ளடக்கி கட்டுப்பாட்டோடு இருந்து அந்த இறைவனுக்காக வேண்டி அதிகாலை பொழுதிலிருந்து மாலை நேரம் வரை நாம் பேணுதலோடு இருப்பது, அதுதான் நோன்பாகவும் இருக்கிறது. அத்தகைய நோன்பை இறைவனுக்காக வேண்டி எந்த ஒரு மனிதர் நோற்றார்களோ அத்தகையவர்களுக்கு அல்லாஹ் நானே கூலியாக இருக்கிறேன் என்று கூறுகிறான். அதற்கு அடுத்து ஜகாத், ஏழை எளிய மக்களுக்கு தான் சம்பாதித்த செல்வத்தில் இருந்து ஜகாத்து கடமையானவர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 11 பவுன் நகை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் அதற்கு மேல் சேகரிக்கக்கூடிய செல்வங்களுக்கு ஜகாத்து கொடுப்பது, ஏழை எளிய மக்களை தேடி சென்று கொடுப்பது. இத்தகைய இந்த அமலையும் எந்த ஒரு மனிதன் மன நிறைவோடு செய்கிறானோ அந்த மனிதனும் உண்மையான ஈமான் உள்ளவனாக பார்க்கப்படுகிறான். 5ஆவதாக இறைவன் நாடி ஒரு மனிதனுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுக்கிறான். அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் என்பது எந்த ஒரு மனிதன் அடைந்தும் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை செய்யவில்லையோ, அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றவில்லையோ அவன் உண்மையான ஈமான் உள்ளவனாக இருக்க முடியாது. எந்த ஒரு மனிதன் பொருளாதாரத்திலும் உடல் வலிமையையும் பெற்று ஹஜ்ஜுடைய கடமையை அடைந்து விட்டானோ அந்த மனிதனும் அந்த கடமையை நிறைவேற்றியாக வேண்டும். ஆக 5 கடமைகளை இறைவன் நமக்கு அடிப்படையாக விதித்திருக்கிறான். அந்த அடிப்படையான 5 கடமைகளையும் நம்மை படைத்த நமது இறைவனுக்காக வேண்டி நாம் அமல் செய்கிற பொழுது அந்த இறைவன் இந்த அடியானை புரிந்து கொள்கிறான். அந்த வகையிலே நமக்கு 3ஆவதாக கடமையாக்கிய அந்த ரமலானுடைய மாதத்தில் நோற்கக்கூடிய நோன்பு இருக்கிறதே, அந்த நோன்புகளை நாம் 1 மாத காலமாக படைத்த இறைவனுக்காக வேண்டி பசித்திருந்து தாகித்திருந்து தன் ஆசைகளை எல்லாம் துறந்து அந்த ரமலானுடைய காலத்திலே நாம் எந்த அளவிற்கு பேணுதலாக இருந்தோம் என்று சொன்னால் மற்ற காலங்களில் பொய் பேசுவதை இலகுவாக்கி கொள்வோம். ஆனால் நோன்பு வைத்திருக்கிறோம், பொய் பேசக்கூடாது. நோன்பு வைத்திருக்கிறோம், அடுத்தவனை கோபப்படுத்தக்கூடாது. நாம் நோன்பு வைத்திருக்கிறோம், அடுத்தவர்களுக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடாது. நாம் நோன்பு வைத்திருக்கிறோம், அடுத்தவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. நாம் நோன்பு வைத்திருக்கிறோம், அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தக்கூடாது. நாம் நோன்பு வைத்திருக்கிறோம், ஆகையினால் நாம் நமது செயல்பாடுகளை திருத்திக் கொள்வோம் என்று நம்மை நாமே மாற்றிக்கொள்கிறோம், நம்மை நாமே பக்குவப்படுத்திக் கொள்கிறோம். இது இந்த ரமலான் நமக்கு கற்றுத்தருகிற பாடமாக இருக்கிறது. இந்த ரமலானுடைய காலத்திலே நாம் எந்த இறைவனுக்காக வேண்டி நோன்பு நோற்றோமோ அந்த இறைவன் தன்னுடைய அடியார்களிடத்தில் விரும்புவது என்ன தெரியுமா?
என்னுடைய அடியார்களே, எனக்காக வேண்டி நோன்பு நோட்டீர்கள். இந்த நோன்பினுடைய காலத்திலே உங்களை நீங்கள் எப்போதும் இல்லாமல் உங்களை சீர்படுத்தி வைத்திருந்தீர்களே, இத்தகைய நடைமுறை வாழ்க்கை இருக்கிறதே, இந்த வாழ்க்கையை நீங்கள் மற்ற எல்லா காலங்களிலும் பிரதிபலிக்க செய்யுங்கள் என்று அல்லாஹ் விரும்புகிறான். இந்த நோன்பு அதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த ரமதான் நோன்பினுடைய காலங்களில் எந்த அளவிற்கு பொய் பேசாமல், அடுத்தவரின் மனதை காயப்படுத்தாமல், மோசடி செய்யாமல், எப்படி தவறானவைகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொண்டோமோ, இந்த பக்குவத்தை மற்ற 11 மாதங்களிலும் கடைபிடித்து வாழ்வதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அருமையான நேயர் பெருமக்களே, இந்த ரமதான் நோன்பு நமக்கு அவ்வளவு மகத்துவங்களை கற்றுத்தருகிறது. அது மட்டுமில்ல, ரமதானுடைய சிறப்பை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து இந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்பை பெற்று எந்த ஒரு மனிதன் இந்த நோன்பை இறைவனுக்காக நோக்கிறானோ அவன் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றவர்களில் ஒருவனாகி விடுகிறான். அதே சமயத்தில் இந்த ரமலான் நோன்பை அடைந்து இந்த ரமலான் நோன்பை பெற்று எந்த ஒரு அடியான் நோன்பு நோக்கவில்லையோ அவன் அல்லாஹ்வினுடைய அன்பை பெறாதவர்களில் ஆகிவிடுகிறான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹுடைய கிருபையினால் இந்த ரமலானுடைய நோன்புகளை அடைந்து பரிபூரணமாக நிறைவு செய்து இன்றைக்கு ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகிற ஈகை திருநாளிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று கூட செய்திருக்கிறான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவிற்கு செல்கிற பொழுது அந்த மதீனா வாசிகளிடத்திலே 2 பெருநாட்களாக சில விளையாட்டு தினங்களை அனுசரித்து வந்தார்கள். அப்போது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மதீனத்து மக்களுக்கு மத்தியிலே சொல்வார்கள், உங்களுக்கு அற்புதமான ஈகை திருநாள் 2 உங்களுக்கு தருகிறேன். அதில் ஒன்று குர்பானி கொடுக்கக்கூடிய ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படுகிற ஒரு பெருநாள், இன்னொன்று ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகிற ஈகை திருநாள். இந்த 2 நாட்களையும் உங்களுக்கு பெருநாட்களாக நான் கொடுக்கிறேன். அந்த நாட்களிலே உங்களை நீங்கள் அழகுபடுத்தி உங்களை நீங்கள் அலங்கரித்து அந்த அல்லாஹுவை துதிப்பதற்காக நீங்கள் பள்ளிக்கு செல்லுங்கள், அதிலே அல்லாஹ் விரும்புகிறான் என்று நபி அவர்கள் அந்த மதீனத்து வாசிகளுக்கு அழகான வார்த்தைகளை சொன்னார்கள். அருமையான நேயர் பெருமக்களே, அழகானதொரு ஈகை திருநாள் என்று சொல்லப்படுகிற இந்த ஈதுல் ஃபித்ருடைய நாட்களிலே நாம் இருக்கிறோமே, இந்த நாட்களிலே நாம் எந்த அளவிற்கு புத்தாடைகள் வாங்கி அணுகிறோம். நாம், நமது மனைவி, நமது பிள்ளைகள், நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகள், நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் இந்த ரமலானுடைய ஈகை திருநாளில் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அசைவ உணவுகளை தயார் செய்து நாமும் உண்டு மற்றவர்களுக்கும் உண்ண கொடுக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமே, இதை அல்லாஹ் சக மனிதர்களுக்கும் விரும்பச் சொல்கிறான். நீங்கள் புத்தாடை உடுத்தி உங்கள் குடும்பத்தினர்கள் புத்தாடை உடுத்தி மகிழ்ச்சியோடு இருப்பது பெருநாள் அல்ல, மாறாக உங்களுடன் பிறந்த சகோதர சகோதரிகளோ, உங்கள் குடும்பத்தில் ஏழ்மையானவர்களோ அல்லது உங்கள் பகுதியில் ஏழ்மையானவர்கள் யாரேனும் ஒருவர் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் புத்தாடை வாங்கி கொடுங்கள். அந்த ஈகை திருநாளிலே ஃபித்ரா என்கிற அந்த தொகையை நீங்கள் எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியுடன் இருக்கிறீர்களோ அதுபோல உங்களுடைய சக தோழர்களையும் மகிழ்ச்சியோடு இருக்க செய்யுங்கள். அதை அல்லாஹ் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான். உங்களுடைய சந்தோஷம், உங்கள் குடும்பத்தினருடைய சந்தோஷம் சக தோழர்களும் அடைய வேண்டும். ஆகையினால்தான் அல்லாஹு தஆலா இந்த ஈதுல் ஃபித்ருடைய நாட்களிலே ஏழை எளிய மக்களுக்கென்று ஃபித்ராவை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஈதுல் ஃபித்ருடைய பெருநாளுடைய தினத்திலே சஹாபா பெருமக்கள் எல்லாம் ஈத்காவினுடைய திடலுக்கு வந்து தொழுகை நடத்துகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பயான் செய்வார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலே பிரசங்கம் செய்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிரசங்கத்தை கேட்பதற்காக வேண்டிய ஆண்களும் பெண்களும் வந்து ஒன்று சேருவார்கள். ஆண்கள் ஒரு பகுதியாக, பெண்கள் ஒரு பகுதியாக வந்துடுவார்கள்.
அதிலே குறிப்பாக தொழுகை இல்லாதவர்கள் கூட நபி அவர்களுடைய பயானை கேட்பதற்காக வேண்டி, நபி அவர்களுடைய அந்த சிறப்புரையை கேட்பதற்காக வேண்டி ஒரு ஓரமாக வந்து நின்று பயானை கேட்பார்களாம். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய சஹாபா பெருமக்களுக்கு பார்த்து சொல்வார்கள், அருமை சஹாபிகளே, உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு செய்யுங்கள். பெண்களை பார்த்து சொல்வார்கள், உங்களுடைய காதுகளில் உங்களுடைய கரங்களில் இருக்குகிற நகைகளை நீங்கள் ஏழை எளிய மக்களுக்காக வேண்டி கொடுங்கள் என்று சொல்வார்களாம். வந்திருந்த பெண்கள் எல்லாம் தன் அணிந்திருந்த அந்த நகைகளில் கொஞ்சத்தை எடுத்து என்ன செய்வார்களாம், நபி அவர்களுடைய வார்த்தைக்கு இணங்க ஏழைகளுக்கு அது பயன்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஈகை திருநாளில் நம்மை போன்று மற்றவர்களும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் எப்படி புத்தாடை அணிந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறோமோ, நாம் எப்படி அசைவு உணவுகளை தயார் செய்து சாப்பிடுவதற்கு தயாராக இருக்கிறோமோ, அதுபோல சக ஏழை மனிதர்கள், ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ஈகை பெருநாளுடைய உரையிலே சொல்லுவார்கள், ஏழை எளிய மக்களுக்காக வேண்டி உங்களுடைய ஃபித்ரா பணத்தை கொடுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய தொகைகளையோ உங்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய நகைகளையோ நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் ஏழை எளிய மக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நபி அவர்கள் பிரசங்கம் செய்கிறார்கள். அதை கேட்ட சஹாபா பெருமக்கள் தன் கரங்களில் இருப்பவைகளை எல்லாம், பெண்கள் தன்னுடைய அணிகலங்கங்களை எல்லாம் அவர்கள் கொடுத்தார்கள் என்று வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அருமையான நேயர் பெருமக்களே, இந்த 30 நாள் நாம் எந்த அளவிற்கு நோன்பு நோற்றோம், அந்த நோன்பினுடைய மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு நாளாக இந்த ஈகை திருநாள் இருக்கிறது அல்லவா, அது எப்படிப்பட்ட சந்தோஷத்தை தரும் என்று சொன்னால் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவுவதினால். சில மக்கள் தன்னுடைய வீடுகளில் என்ன செய்கிறாங்க, அசைவ உணவை தயார் செய்து தன்னுடைய சகோதர சமயத்தை சார்ந்த சகோதரர்களுக்கும் அதை கொடுத்து கொஞ்சம் இனிப்பு பண்டங்களையும் தயார் செய்து கொடுக்கிறார்கள். சில நபர்கள் கூட சொல்வார்கள், இன்றைக்கி ரமலானுடைய பண்டிகையாக இருக்கிறது, பாய் வீட்டிலேருந்து பிரியாணி வரும், இன்றைக்கி ஒரு புடி பிடிச்சிடலாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. காரணம் என்ன, அந்த பாய்மார்களிடத்திலிருந்து வரக்கூடிய பிரியாணி அவர்களுக்கு முதன்மை அல்ல, அவர்கள் அன்போடும் அரவணைப்போடும் சகோதரர்களுக்கும் அவர்கள் அசைவ உணவை கொடுத்து அனுப்புவது என்பது அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அன்பை வெளிக்காட்டும் முகமாகத்தான். அருமையான நேயர் பெருமக்களே, ஒரு அற்புதமான ஒரு பண்டிகை திருநாளிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த திருநாள் நமக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கட்டும். அதே சமயத்திலே இந்த ரமலானுடைய நோன்பை நாம் எப்படி அடைந்தோமோ அதுபோல நமக்கு அல்லாஹ் ஒவ்வொரு ரமலானையும் அடைகிற பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. அதே சமயத்திலே இந்த ரமலானுடைய காலத்திலே அதிகமான மக்கள் ஜக்காத்து கடமையானவர்கள், ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் ஜக்காத்தை கொடுத்திருப்பீர்கள். இருந்த போதிலும் கூட உங்களுடைய ஜக்காத்தை நீங்கள் முறையாக கணக்கிட்டு வரக்கூடிய ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ஏழை வரி என்கிற அந்த ஜக்காத்தையும் கொடுத்து விடுங்கள். அல்லாஹு தாலா உங்களுடைய செல்வத்திலும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் ஏற்படுத்தி தருவானாக. அதே சமயத்தில் இந்த ஈதுல் ஃபித்ருடைய ஈகை திருநாளின் பொருட்டினால் நம் யாவருக்கும் இறைவன் மகிழ்வான தருணத்தையும் சந்தோஷத்தையும் நிரப்பமாக்கி தருவானாக என்று எங்களது ஜெம் டிவி நிர்வாகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் எல்லா நிலைகளிலேயும் மகிழ்வான தருணங்களை ஏற்படுத்தி தரட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.